தூணப்பிழந்துன்னு நரசிம்மரா வந்து ஹிரண்யகசிபுவை கிழிச்சு கொன்றாரே, ஹிரண்யகசிபுவை அழிக்கிறதுக்கு பெருமாளுக்கு 1000 வழி இருக்கு. பிரம்மா எத்தனை வரம் வேணாலும் கொடுக்கட்டும், அதை மீறி அழிக்கவும் 1000 வழி இருக்கு. ஆனா தூணப்பிழந்து நரசிம்மரா வந்தது எதற்காகன்னா, அந்த பக்த பிரகலாதனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும். பிரகலாதன் இடத்துல அபச்சாரப்படுறான்னா தன் கையால் அவனை அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக. பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, அடியார்களுக்கு எதிரின்னா இன்னொருத்தங்கையில காட்டி கொடுக்க மாட்டார், தன் கையால தானே அந்த எதிரியை அழித்தொழிக்க கூடியவர். அதற்காக வந்தார். எப்படி? செம்பொன் ஆகத்து அவுணன் உடல் கீண்டவன். நரசிம்மனாக வந்து செம்பொன் ஆகத்து அவுணன் யாருன்னா ஹிரண்யகசிபு. சான்ஸ்கிரிட்ல ஹிரண்யம்னா தங்கம்னு அர்த்தம். அதான் செம்பொன், சிவந்த பொன். ஹிரண்ய ஆகத்து ஹிரண்யகசிபுன்னு சொன்னா அந்த தங்கமயமான தோற்றம் கொண்டவன் அர்த்தம். செம்பொன் ஆகத்து, அதைத்தான் தமிழ்ல செம்பொன் தங்கம் போன்ற, ஆகத்து ஆகம்னா உடல், உடல் அமைப்பு கொண்ட அவுணன். அவுணன்னா அசுரன் அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அசுரன் சொல்றோம் இல்லையா, அதனுடைய தமிழாக்கம் தான் அவுணன். ஆழ்வார்கள் எப்படி தூய தமிழ்ல பாடியிருக்கா பாருங்க. செம்பொன் ஆகத்து அவுணன்னா ஹிரண்யகசிபு அசுரன் அர்த்தம். பொன்மயமான தோற்றம் கொண்ட அசுரன். அவனுடைய உடல், ஹிரண்யகசிபுவின் உடலை கீண்டவன். கீண்டவன்னா கிழித்தவன் அர்த்தம். நரசிம்மர் தன்னுடைய நகத்தை அப்படியே ஹிரண்யகசிபு மார்பிலும் வயிற்றிலும் வைத்து கீண்டவன். அனாயாசமா கிழிச்சுட்டாராம். ஒரு சாதாரணமா துணியை எவ்வளவு எளிமையாக கிழிப்போமோ, இதை ஏன் செம்பொன் தங்கம்னு சொன்னார்னா, தங்கத்தை போய் யாரா கிழிக்க முடியுமா? ஹிரண்யகசிபுவோட உடம்புங்கிறது தங்க கட்டி போல அவ்வளவு ஹார்டா இருக்குமா, கடுமையா இருக்குமா. ஆனா செம்பொன்னாகத்து அவுணன் உடல் அப்படி செம்பொன் போல தங்கம் போல் இருக்கக்கூடிய அந்த உடம்பையே கீண்டவன் அனாயாசமா கிழிச்சுட்டாராம். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பக்தனுக்கு யாராவது தீங்கிழைத்தால் அனாயாசமா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிழிச்செறிஞ்சிட்டு போயிடுவார் பகவான். நம்மை நம் பாபங்களும் துன்பங்களும் கவலைகளும் துன்புறுத்தினாலும் அந்த நரசிம்மன் திருவடிகளை பிடிச்சிட்டோம்னா அனாயாசமா கிழிச்செறிஞ்சிட்டு போயிடுவார். அதனால செம்பொன்னாகத்து அவுணன் உடல் கீண்டவன். அவ்வளவு கோபத்தோடு நரசிம்மராக வந்து செம்பொன் போன்ற வடிவம் கொண்ட ஹிரண்யகசிபுவினுடைய அவுணன் அந்த அசுரனின் உடம்பை கீண்டவன். அனாயாசமா கிழிச்சார் இல்லையா? கிழிச்சதுக்கு என்ன காரணம்னா, அத்தனையும் பிரகலாதன் மீது உள்ள அன்பு. அப்ப அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம். அதனாலதான் பிரகலாதன் மீது உள்ள அன்பாலதான் செம்பொன்னாகத்து அவுணன் உடல் கீண்டவன். அந்த பெருமாள் தான் இப்போ தங்கமயமான மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருக்கார். ஒரு பக்கம் தங்க அசுரனை கிழிச்சார், இப்ப பார்த்தா தங்க மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரம், நன்பொன் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து அன்பன்.